தினகரன் அணிக்கு பரிசு பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிற நிலையில் அவர்கள் கேட்ட சின்னத்திற்கு பதிலாக இந்த சின்னம் எப்படி கிடைத்தது, அதற்கான காரணம் என்பது குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு குணசேகரன், அவர்கள் கேட்ட சின்னத்தில் தற்போது பரிசு பெட்டி சின்னம் ஒதுக்கி இருக்கிறது. ராஜா செந்தூர் பாண்டியன் டிடிவி தினகரன் தேர்வு செய்த சின்னத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சின்னம் எப்படி ஒதுக்கப்பட்டது, இதற்கான காரணம் என்ன, அது குறித்த விவரங்கள் என்ன? இல்ல, நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது வந்து என்ன சின்னம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருந்தது. இப்போ வந்து பலவிதமாக தேர்தல் கட்சிகள், அரசியல் கட்சிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத தேசிய கட்சி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, அதற்கு பிறகு பதிவே செய்யப்படாத சுயேட்சைகள். இந்த ஆர்டர்ல தான் சிம்பிள்ஸ். ஒரு வேட்பு மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கிறது கூட முதல்ல ஒரு தேசிய கட்சியோட வேட்பாளர் எடுத்துப்பாங்க. அதற்கு பிறகு ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸோட வேட்பு மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸுடைய வேட்பு மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கூடும். இறுதியாகத்தான் சுயேட்சைகள். இந்த ஆர்டர்ல தான் ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் பின்பற்றும். இதுல 198 ஃப்ரீ சிம்பிள்ஸ் தேர்தல் ஆணையத்தினுடைய சுயேட்சை சின்னங்கள், எந்த கட்சிக்கும் ஒதுக்காத பொது சின்னங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல என்ன நேற்று செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்போது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளர்கள் தங்கள் சுயேட்சை வேட்பாளர்கள், கட்சிக்காரங்க எங்களுக்கு இரட்டை இலையோ உதயசூரியனோ தாருங்கள்ன்றதுக்கான அதிகாரப்பூர்வ ஃபார்ம் தந்துருவாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், யார் ஆத்தரைஸ்டு சிக்னட்டரியோ சின்னம் வழங்குவதற்கு அதிகாரம் படைத்த அந்த நிர்வாகியினுடைய கடிதத்தை வழங்குவார்கள். சுயேட்சைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வேட்பு மனு கொடுத்த உடனே அதுல தாங்கள் கோரும் சின்னம் எது அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய சின்னத்தினுடைய எண் போட்டு, எனக்கு படகு சின்னம் வேண்டும் அல்லது இந்த சிலிண்டர் சின்னம் வேண்டும், ஏதாவது ஒரு சின்னத்தை குறிப்பிடுவாங்க. தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கிறது என்றால், இந்த 198 இவர்களுக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கிவிட்டு, தினகரன் தரப்புக்கு 59 பேருக்குமான ஒரு பொது சின்னத்தை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களுக்கு ஒதுக்கல. என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, நாமினேஷன்ல என்னென்ன சின்னத்தை எல்லாரும் கேட்டாங்கன்ற பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள். இந்த 59 தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் சுயேட்சைகளாக நிற்கக்கூடியவர்கள் என்ன சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வருது. அப்படி எல்லோரும் கேட்ட சின்னங்கள் எல்லாம் ஒரு பட்டியல் தயாரிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் கோரிய சின்னங்கள் எவை எவை என்று ஒரு பட்டியல் எடுத்து, அந்த பட்டியலை முதல்ல தயாரிச்சுட்டு, அதற்கு பிறகு யாருமே கேட்காத சின்னம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு 30 எடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அதுல இருந்து ஒரு 36 சின்னங்கள் இருக்கு. இந்த சின்னத்தை 36 சின்னத்தை மட்டும் யாரும் கேட்கவில்லை. இப்ப நமக்கு ஒரு அதிகாரபூர்வமான கடிதம் ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு. அது குறிப்பாக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு, தமிழ்நாடு புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் எழுதிய ஒரு கடிதம். நேற்றைக்கு அவங்க எழுதின கடிதம் என்னன்னா, இந்த மாதிரி எல்லா வேட்பாளர்களும், சுயேட்சை வேட்பாளர்களும் கோரிய சின்னங்கள் நீங்களாக எஞ்சிய சின்னமாக இருப்பதாக இந்த 36 இருக்கிறதா எங்களுக்கு தெரியுது. இந்த 36ஐயும் யாரும் கேட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதை கொடுத்திருக்கிறாங்க. இப்போது அந்த 36ம் வேறு யாரும் கேட்கவில்லை அப்படின்னு உறுதியான பிறகு அதுல இருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்ன்ற வாய்ப்பு தினகரனுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த 36ல் ஒன்றைத்தான் பரிசு பெட்டியை இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்ப என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, ஒருவேளை சுயேட்சைகள் 198 சிம்பளையும் கேட்டிருக்கிறாங்க, இந்த 36ஐயும் கூட வேறு யாராவது கேட்டிருப்பார்களே ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கும்? சுயேட்சை சின்னமே இல்ல, எல்லா சுயேட்சைகளும் கேட்டு விட்டார்கள் அப்படின்னு பார்ப்பாங்களா? சுயேட்சைகள்லயே 2 கேட்டகரியா பிரிச்சு, முதல்ல சின்னம் கேட்ட சுயேட்சைகளுக்கு முதலில் வருவோருக்கு முன்னுரிமை, தினகரன் சுயேட்சையிலேயே சின்னம் கேட்காத சுயேட்சை அப்படின்ற ஒரு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்களா என்கிற கேள்வி எழுது. 198 சின்னத்தையும் யாரையாவது கேட்டிருந்தால் இப்போது சுயேட்சை சின்னமே இல்லை, நீங்களாக ஒரு சின்னத்தை வரைந்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. இதெல்லாம் ஹைபோதெட்டிக்கல். பட் தேர்தல் ஆணையம் என்ன அணுகுமுறையை பின்பற்றியது அப்படின்ற ஒன்றுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. உச்சநீதிமன்றம் இவர்கள் ஒரு குழு அல்ல, இது ஒரு கட்சி அல்ல, 59 பேருக்கும் சமமான ஒரு வாய்ப்போட்டு இருக்கணுன்றதுக்காக ஒரு பொது சின்னம் வழங்க பரிந்துரைக்கிறோம், உத்தரவிடுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஞானதேசிகன் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் கூட இது பரிந்துரை தான், இதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை, இது பைண்டிங் இல்லைன்னாரு.
ஆனா தேர்தல் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவில் இது ஆணை என்றே சொல்லப்பட்டிருப்பதால் தேர்தல் ஆணையம் அது ஆணையாகவே கருதி இந்த சின்னத்தை வழங்க முன் வந்திருக்கிறது. அந்த எந்த சுயேட்சையும் கோராத சின்னம் 36 சின்னங்கள் என்று எடுத்து அந்த 36ல் ஒன்றை இருக்கிறதுல பெஸ்ட் எதுன்னு எந்த அடிப்படையில சூஸ் பண்ணாருன்னு தெரியல. அந்த 36 சிம்பல் எது அப்படின்னா அந்த பட்டியலும் நம்மிடத்திலே இருக்கிறது. அதில் ஒன்றை இந்த சின்னமாக இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா சப்பாத்தி உருட்டுற ரோலர், கலர் ட்ரே, கியூப், டோர் ஹேண்டில், கதவு ஹேண்டில், ட்ரில் மெஷின், ஜிஞ்சர், கிஃப்ட் பேக், எக்ஸ்டென்ஷன் போர்டு, ஹவர் கிளாஸ், கிச்சன் சிங்க், லைட்டர், பீனட்ஸ், பென்சில் பாக்ஸ், பென்சில் ஷார்பனர், பெண்டுலம், இப்படி பலவிதமான சின்னங்கள் 36 சின்னங்கள்ல இன்னமும் பார்த்தோம் சொன்னா வேக்குவம் கிளீனர், சிரிஞ்ச், ஷட்டர், ஃப்ரிட்ஜ், ரூம் ஹீட்டர், பஞ்சிங் மெஷின், ஷூ, இப்படியான பலவிதமான ஸ்கிப்பிங் ரோப், இப்படியான பலவிதமான சின்னங்களை தந்து பெட்ரோல் பம்ப் கூட அதுல ஒரு சின்னம். இந்த சின்னத்திலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொன்னப்ப அவருக்கு தரப்பட்டிருந்த அந்த சிம்பல்ல 36ல் ஒரு சிம்பலாக இந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்திருக்கிறாரு. இந்த கிஃப்ட் பேக் அப்படின்றது 36ல் 8வது சிம்பலாக இருந்திருக்கு. சுயேட்சைகள் கோரியது நீங்களாக, இப்ப சுயேட்சை ஒன்று கேட்டால் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல ஒரே சிம்பலை 2-3 பேர் கேட்பாங்க. அது குழுக்கள் போட்டு முதல்ல யார் பேர் வருதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. குழுக்களுக்கு பிறகு 2வது ஆப்ஷனா இருக்கிற சிம்பல் அப்படின்னு சொல்லி போகும். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை பார்க்கணும். இந்த தேர்தல்ன்றது பலவிதமான சுவாரஸ்யங்கள்ல, தேர்தலை ஒட்டிய சுவாரஸ்யங்கள்ல இதுவும் ஒரு குறிப்பான சுவாரஸ்யம். அந்த 36 பட்டியல்ல ஒன்றாக பரிசு பெட்டியை தினகரன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்ததன் அடிப்படையில், அவருடைய சாய்ஸ், அவர் கோரியதன் அடிப்படையில் நாங்கள் இதை வழங்குகிறோம் என்று அந்த உத்தரவிலே தந்திருக்கிறார்கள். விவரங்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு குணசேகரன்.